இலங்கையில் அண்மை காலமாக நம் பொதுமக்கள் எதிர்கொண்ட பிரச்சினை எரிவாயு சிலிண்டர் வெடிப்பு பிரச்சினை. இந்த பிரச்சினைக்கு தற்போதுதான் ஓரளவுக்கு முடிவு வந்துள்ளது. அதற்குள் மற்றொரு பிரச்சினை புதிதாக கிளம்பி இருக்கிறது. தற்போது மின்சாரம் பெரும் பிரச்சனையாக மக்களுக்கு மாறியிருக்கிறது. ஆம், சில இடங்களில் மின்சார சாதன பொருட்கள் வெடிக்கும் சம்பவங்களும் அரங்கேறியிருக்கின்றன. மற்றொரு விடயமாக இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக மின்சாரத்தில் இயங்கும் மோட்டார் சைக்கிள் ஒன்று தயாரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நாட்டின் மக்களது வாழ்க்கையை நிர்ணயிக்கின்ற இந்த மின்சாரத்தின் ஒரு அலசலை இன்றைய சமூகத்தின் பார்வை நிகழ்ச்சியில் விரிவாக பார்க்கலாம். கொழும்பு புறநகர் பகுதியான ராகம பிரதேசத்தில் திடீரென்று அதிக மின்னழுத்தம் காரணமாக மின்சாரம் வழங்கப்பட்டதால் வீடுகளில் இருக்கிற மின்சாதன பொருட்கள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராகம பேரளந்து பகுதியில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்திருக்காங்க. மின்சாரம் தடைப்பட்டு மீண்டும் விநியோகம் சீரமைக்கப்பட்ட சிறிது நேரத்திலேயே தமது மின் உபகரணங்கள் சேதமடைந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்திருக்காங்க. இது குறித்து அப்பகுதிக்கு பொறுப்பான மின்வாரிய பொறியியலாளருக்கு தொலைபேசி அழைப்பு ஏற்படுத்திய போதும் அவர் பதிலளிக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் வீடுகளில் உள்ள மின் சாதனங்கள் சேதமடைந்தால் அதற்கு நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் தெரிவித்திருக்காங்க. மின்சாரம் தடை செய்து மீண்டும் விநியோகம் சீரமைக்கப்பட்டவுடன் பாரிய சத்தத்துடன் பல வீடுகளில் உள்ள பொருட்கள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மின்சாரத்துறையினரின் தவறால் இந்த பிரச்சினை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் தங்களுக்கு நியாயம் வழங்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் தெரிவித்திருக்காங்க. பிரதேசத்துக்கு பொறுப்பான மின்சார சபை அலுவலகத்திற்கு எழுத்து மூலம் அறிவிக்க வேண்டும் என்று மின்சார சபையின் சிரேஷ்ட பேச்சாளர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பில் பின்னர் விசாரணை நடத்தி மேலதிக நடவடிக்கைகளை எடுக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதே நிலையில் நாட்டில் வாகனங்களின் விலைகள் மேலும் மேலும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. உலகளாவிய கோவிட் தொற்று பரவலை தொடர்ந்து ஏற்பட்ட டொலர் நெருக்கடி காரணமாக 2 ஆண்டுகளுக்கு முன்பு மோட்டார் வாகன இறக்குமதி நிறுத்தப்பட்டது. வாகன இறக்குமதி நிறுத்தப்படுவதற்கு முன்னர் வருடாந்தம் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படும் மோட்டார் வாகனங்கள், மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகளின் மொத்த எண்ணிக்கை 5 லட்சமாக காணப்பட்டது. அதற்கமைய 2015 தொடக்கம் 2019 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் 2.5 மில்லியனுக்கும் அதிகமான மோட்டார் சைக்கிள் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டன. எனினும் ஏறக்குறைய 2 ஆண்டுகளாக நடைமுறையில் உள்ள வாகன இறக்குமதிக்கான தடை காரணமாக வாகன சந்தையில் பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. தற்போது ஒவ்வொரு வாகனம் பெறுமதியை விடவும் பல மடங்கு அதிக விலையில் விற்பனை செய்யப்படுவதால் வாகனம் வாங்குவது என்பது கனவாகவே மாறிவிட்டதாக இறக்குமதியாளர்கள் தெரிவித்திருக்காங்க. இதேவேளை வாகன இறக்குமதி துறையில் வேலைவாய்ப்பை சார்ந்திருப்பவர்களின் எண்ணிக்கை சுமார் 1 லட்சமாகும். அவர்களில் பெரும்பாலானோர் தற்போது வேலை இழந்து காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இலங்கையில் வரலாற்றில் முதல் முறையாக மின்சாரத்தில் இயங்கும் மோட்டார் சைக்கிள் ஒன்று தயாரிக்கப்பட்டிருக்கிறது. மொரட்டுவ பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக கடமையாற்றும் சசிரங்க டி சில்வாவினால் இந்த மோட்டார் சைக்கிள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. குறித்த மின்சார மோட்டார் சுமார் 4 மணி நேர மின்சாரத்தில் சார்ஜ் செய்யப்படக்கூடிய வகையில் 120 கிலோமீட்டர் வரையில் பயணிக்கும் வகையில் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மோட்டார் சைக்கிளை 2022 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சந்தைக்கு விநியோகிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். நாட்டின் பொருளாதாரத்தில் மீட்சி ஏற்பட்டதன் பின்னர் வாகனங்களை மீள இறக்குமதி செய்வது தொடர்பில் தீர்மானிக்கப்படும் என்று மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ராலும் இதன் போது கூறியிருக்கிறார். கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்திருந்த தகவலின்படி கோவிட் தொற்று பரவலை அடுத்து பொருளாதார ரீதியில் இலங்கை பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து கடந்த 2020 ஆண்டு மார்ச் மாதம் 19ஆம் தேதி வாகன இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. உள்நாட்டில் உள்ள டொலர் ஆடம்பர தேவைக்காக வெளியில் செல்வதை தவிர்க்கும் வகையிலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக இலங்கை நிதி அமைச்சு அறிவித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து வாகன இறக்குமதி மீதான தற்காலிக தடையை நீடித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து நாட்டில் மக்கள் எதிர்கொண்டு வரும் பிரச்சனையாக மின்சார பிரச்சனை காணப்படுகிறது. இதன் காரணமாக மின்சாரத்தை பாதுகாப்பான முறையில் பயன்படுத்தாவிட்டால் எதிர்வரும் 3 மாதங்களில் மின்சாரத்தை துண்டிக்க நேரிடும் என்று பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரட்நாயக்க தெரிவித்திருக்கிறார். எதிர்வரும் 3 மாதங்களில் மின்வெட்டை உத்தியோகபூர்வமாக அறிவிக்க இலங்கை மின்சார சபை அனுமதி கோரியுள்ளதாகவும் மின்சாரத்தை பாதுகாப்பாக பயன்படுத்தாவிட்டால் மின்வெட்டு நிச்சயம் ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். தற்போது நிலவும் சூழ்நிலை காரணமாக மறு அறிவித்தல் வரும் வரை மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரையான காலப்பகுதியில் மின் பாவனையை நுகர்வோர் குறைந்தபட்சம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மின்சார அடுப்புகள், ஆடை சலவை செய்யும் இயந்திரங்கள், குளிரூட்டிகள் போன்றவற்றின் பயன்பாட்டை
நிறுத்த வேண்டும் என்றும் அவர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார். நாளொன்றுக்கு 50 மெகாவாட் செலவில் சுமார் 5 லட்சம் தெரு விளக்குகள் இரவில் எரிவதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் 80% தெரு விளக்குகளை அணைக்க வேண்டும் என்றும் வணிக வளாகங்களில் உள்ள குளிரூட்டிகளை ஜெனரேட்டர்கள் மூலம் தினமும் 4 மணி நேரம் இயக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இல்லையில் மின்சார சபையின் கோரிக்கையின்படி மின்வெட்டுக்கு செல்ல நேரிடும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இவ்வாறு நாட்டில் மின்சார பிரச்சனை இருக்க ஒருபுறம் மின்சாரத்தினால் உயிரிழப்பும் ஏற்பட்டிருக்கிறது. ரத்னபுரி பெல்மடுல பகுதியில் மின்சாரம் தாக்கி விவசாயிகள் 2 உயிரிழந்துள்ளனர். பெல்மடுல போலீஸ் பிரிவில் படலந்த பிரதேசத்தில் விவசாயிகள் 2 மின்சாரம் தாக்குதலுக்கு உள்ளாகி உயிரிழந்திருப்பதாக போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கமைய விரைந்து செயற்பட்ட போலீசார் காயமடைந்த 2 ஹபத் வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுத்துள்ளனர். எவ்வாறு இருப்பினும் குறித்த 2 ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்ததாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர்கள் 28 மற்றும் 38 வயதுடையவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அனாவசியமாக சுரங்க அகழ்வு பணிகளில் ஈடுபட சென்றதால் இந்த அசம்பாவிதம் இடம்பெற்றுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. பெல்மடுல போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்திருக்கிறது. நாட்டில் தொடர்ந்து மரணங்களின் எண்ணிக்கை பலவிதமாக அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ஒருபுறம் கோவிட் தொற்றினால் மரணிப்பவர்களின் எண்ணிக்கையும் மறுபுறம் விபத்தினால் மரணிப்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. இந்த நிலையில் மின்சாரத்தினால் பாதிக்கப்படும் மக்களின் எண்ணிக்கையும் ஒருபுறம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.